வணக்கம் மக்களே. மனோ டைம்லைன் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு அளிச்சிருக்கிறீங்க. இன்னும் ஆதரவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் மீண்டும் நம்ம காணொலியை புதுசாக வர்ற அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் ஆதரவு அளிக்கப்படுவர்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விஜய் டிவியில் நடித்த கேபி பாலா அவங்க வந்து ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் ஒரு ஆக்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணி இவர் நடித்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு குடும்ப படமாக ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெற்று வந்துச்சு. இன்றைக்கி அந்த படத்துக்கு ஒரு சில சர்ச்சைகள் வந்திருக்கு. அந்த சர்ச்சைகள் என்னான்னு பார்ப்போம். அப்புறம் இந்த படத்தில் இருக்க அந்த நல்ல கதைகள் என்னான்னு பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் முறை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு முக்கியம். சரி, ஓகே, நம்ம வாங்க காணொலிக்கு போகலாம். வந்து காந்தி கண்ணாடி இந்த படத்தில் எது சர்ச்சை, எது வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து சர்ச்சையை உண்டாக்குச்சு, அது முழுவதும் பார்ப்போம். காணொலி முழுவதும் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவின்னு கேட்டு வர்றாங்களே, அந்த உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு வந்து நம்ம இல்லைங்காம நம்மளால கண்டிப்பாக நம்மளால அந்த விஷயத்தை பண்ண முடிஞ்சால் பண்ணிடணும். கண்டிப்பாக நம்மள்ட்ட ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வர்றாங்கன்னா, நம்மள்ட்ட அந்த ஏதோ இருக்குது, கண்டிப்பாக இவங்களால பண்ண முடியும்னு நினச்சி தான் அந்த உதவி கேட்டு வருவாங்க. இப்போ நானே இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களால் முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் போகலாம், ஆனால் உங்களால் முடியும். முடிஞ்ச ஒரு விஷயத்தை இப்போ பண்ணாமல் போனீங்கன்னா அது தப்பு. அது மன உளைச்சல் உண்டாக்கும். என்னடா இவ்வளோ நாள் வீடியோ போட்டு வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் அது சம்மந்தமாக ஒரு கமெண்ட் வரல, ஒரு விஷயங்கள் எதுவுமே நடக்கலைங்கும் போது அந்த ஒரு மன வருத்தம் இருக்கும்ல. அது வந்து இங்கே வெளிப்படையாக அதில் சொல்லியிருப்போம். நிறையா படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அதில் இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பண்ணையார் பத்தினி படம் பார்த்துருப்போம். அதில் என்ன அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க இருக்கும். இந்த படத்தில் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ் மேரேஜ் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட 60-70 வயசு முடியும் ஒன்றா வாழ்ந்துட்டுருப்பாங்க. கடைசி முடியும் அவங்க குழந்தை மட்டும் இருக்காது. இந்த காந்தி கண்ணாடி படத்தில் அவங்க குழந்தைக்காண்டி ரொம்ப ஏங்குவாங்க. அதே மாதிரி லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம கல்யாணத்தில் இந்தந்த விஷயங்கள் இருக்கணும். இந்த மாதிரி தாலியிலேருந்து அந்த கெட்டி மேளத்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு வழக்கமாக எல்லா பொண்ணுங்க நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணோட ஆசையில் இருந்திருக்கும். 2 பேரும் வேற ஒரு சமூகமாக இருந்திருப்பாங்க. அதனால இவங்க ஊரை விட்டு ஒடியாந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஒரு கோவிலில் வச்சு. அதனால அந்த பொண்ணோட ஆசைகள் அனைத்துமே அந்த கண்ணுலேயே கடைசி முடியும் அந்த காதலன் வந்து பார்த்துட்டே இருப்பார். அந்த 60 வயசு முடியும். சரி, இது எப்படியாவது நம்ம அந்த கண்ணம்மாங்கிற கேரக்டருக்கு வந்து இந்த காந்திங்கிறவர் வந்து அந்த அந்த ஆசையை நிறைவேற்றணும். ஸோ அதுக்காக இவரால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ என்ன முடியுமோ அது பண்ண ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு சொந்த லேண்டை கூட விற்றுடுறாரு. சொந்த லேண்டை விற்று கடைசியில் இந்த சர்ச்சை எங்கே வந்து முடியுது பார்த்தீங்கன்னா, சொந்த லேண்டை விற்று அந்த பணத்தில் வந்து 60வது கல்யாணம் பண்ணி அந்த 60வது கல்யாணத்தை கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருக்கணும், எப்படி இருக்குன்னு அந்த அந்த கண்ணம்மா எதிர்பார்த்தாங்களோ அந்த 60ஆம் கல்யாணத்தில் அந்த விஷயத்தை அம்புட்டு பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் அது வந்து பிரேக் ஆகுது. அந்த சீன் தான் இங்கே சர்ச்சையே. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரூ. 500 1000 நோட்டு செல்லாமல் போச்சு. அந்த ரூ. 500 1000 நோட்டு செல்லாமல் போனனால அதை லேண்டை விற்று அந்த ரூ. 1 கோடி பணத்தை வச்சு அதை நினச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணலான்னு நினைக்கும்போது அந்த ரூ. 1000 செல்லாமல் போகுது. இதனால காந்தி வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆகுறாரு. ஆனால் இதில் இந்த ஹீரோ கேரக்டரில் பாலா இருக்காங்களா, அவர்னால அந்த விஷயத்தை பண்ண முடியும். அந்த 500 1000 நோட்டை சேஞ்ச் பண்ணி இந்த கல்யாணத்தை நினச்சா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து என்னன்னா அந்த விஷயத்தை காசுப்பட்டு அந்த விஷயத்தை இவர் கமிஷன் எதிர்பார்த்துருப்பார் அந்த படத்தில். ஸோ அந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த காந்தியோட கனவு வந்து கலைஞ்சு போயிடும். கடைசியில் அந்த காந்தியை இறந்துருவார். அந்த இந்த காந்தி நோட்டு அது மாறாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த காந்தியோட கனவு நிறைவேறி இருக்கும். இங்கே தான் சர்ச்சையே. அந்த ரூ. 500 1000 நோட்டு சேஞ்ச் ஆகி அந்த ரூ. 2000 நோட்டு வரும்போது அதில் நிறையா பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த கூட்ட நெரிசலில் வந்து மயக்கம் போட்டு விழுகிறது, அந்த உயிரிழப்பு ஏற்படுங்கிற மாதிரி அந்த சீன்லாம் காமிச்சு ஒரு பாடல்
வரும். அந்த ரூ. 500 ரூ. 1000 நோட்டு சேஞ்ச் ஆகி 2000 நோட்டு வாங்கும்போது. அந்த பாடல்ல தான் அந்த பாடல், அந்த சீன், அந்த நோட்டு சேஞ்ச் ஆகுற அந்த சீன், அதுதாங்க இப்போ மிகப்பெரிய சர்ச்சையே. அந்த சீனை வந்து எடுக்கணும், அந்த பாட்டை எடுக்கணும்னு தான் இந்த படத்துக்கு ஒரு எதிர்ப்பே வந்திருக்குது. இப்போ இந்த காந்தி கண்ணாடி இந்த படத்துல இருக்க இந்த சாங்கை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஸோ இது சம்மந்தமா தான் நான் இந்த காணொளிய வந்து பதிவு பண்ணலாம்னு நெனச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மை சம்பவத்த தான் அத எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆ அந்த படத்துல. நெறைய பேர் தெரியும். ரூ. 2000 நோட்டு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நெறைய பேர் மயக்கம் போட்டு விழுவாங்க. ஆ கூட்டத்துல நிக்க முடியாம வெயில்ல நின்னுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த ஒரு வலிய வந்து காமிச்சிருப்பாங்க. நடந்த ஒரு விஷயத்த. நடக்காதது எதுவுமே நம்ம திரையில பார்க்க முடியாது. அது என்னன்னா கற்பனை கதைன்னு சொல்லி உள்ள திணிப்பாங்க. அந்த கற்பனை கதை அனைத்துமே நம்ம நாட்டுல நடந்த விஷயங்களா தான் இருக்கும். பெரிய லெவல்ல வந்து மோடி அரசு வந்து பாதிக்கிற மாதிரி இந்த சீன்ல எதுவுமே இல்ல. அதனால இந்த படத்த விட்டுறலாம். இந்த படத்துக்கு ஆதரவு குளிச்சு, அதனால இந்த டைரக்டரையும், இந்த கதாநாயகனையும், இந்த படத்துல நடிச்சவங்களுக்கும் உண்மையிலேயே அடுத்தடுத்து படங்கள் நல்ல படங்கள குடுக்கணும். இதே மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டா எந்த ஒரு கவர்ச்சி இல்லாம படத்த குடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறேன். மறக்காம நம்ம சேனல முழுவதும் பார்த்தவங்க, நம்ம காணொளிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. கண்டிப்பா உங்களால இந்த வீடியோ பார்க்குற எல்லார்னாலயும் நான் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். இதில ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்துச்சுன்னா, அது தெரிவிங்க. ஓகே. நன்றி, வணக்கம்.